ஆதார் அட்டை உள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான குட் நியூஸ் வெளியாகிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரையும் ஆதார் அட்டை அப்படிங்கிறது பேன் கார்டு போலவே ரொம்பவே முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் எதற்கெடுத்தாலும் ஆதார் கார்டு தான் அடையாள ஆவணமாக அனைத்து இடத்துலையுமே கேட்குறாங்க. குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அதை தவிர்த்து வங்கியில் நீங்கள் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு அப்படின்னாலும் ஆதார் அட்டை அப்படிங்கிறது ரொம்பவே மெயினான ஒன்றா கருதப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஆதார் அட்டையில் ஏதாச்சும் ஒரு தப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் டோட்டலாக நம்ம செய்ய போகிற வேலை அனைத்துமே கொலாப்ஸ் ஆகிடும். இது எல்லாமே தவிர்க்கிறதுக்காக நம்ம ஆதார் அட்டையில் இருக்க அனைத்து அப்டேட்களையும் வந்துட்டு அப் டு டேட் கரெக்டாக வச்சுருக்கணும். நம்மளோட நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், இல்லை அட்ரஸாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ இதற்காக தான் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய UIDAI ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னும் போது நீங்கள் சேவை மையம் இல்லைனா ஆதார் மையத்துக்கு போயிட்டு தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், திருத்தங்களை மேற்கொள்ளுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு திருத்தத்தை மேற்கொள்ளும் போதும் அப்டேட் பண்ணும் போதுமே உங்களுக்கு சார்ஜாக 50 ரூபா இல்லைனா 100 ரூபாங்கிறது சார்ஜ் செய்யப்படும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு சூப்பரான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அனைத்து இந்திய குடிமக்களுக்குமே. அதாவது இலவசமாக உங்களோட ஆதார் அட்டையில் திருத்தங்களை அப்டேட்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஆன்லைன் வழியாக. அதாவது ஆன்லைன் வழியாகன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் மூலமாக இல்லைனா சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்களாவே ஓனாக பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது, அதாவது ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரி மாற்றங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு இலவசம். இதை தவிர்த்து உங்களுக்கு கை விரல் ரேகை பதிவு இல்லைனா கண் கருவிழி பதிவு இதை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜ் அப்படின்றது வாங்குவாங்க. இந்த இலவச சேவை வருகின்ற ஜூன் 14, 2025 வரையும் தான் ஆன்லைன் மூலமாக உங்களால் இலவசமாக பண்ணிக்க முடியும். அதற்கு மேலே நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு தான் உங்களால் இலவசமாக இந்த சேவைகளை பெற முடியும். அஃபிஷியலான அந்த வெப்சைட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. https://myaadhar.uidai.gov.in இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இலவசமாக உங்களோட ஆதார் கார்டில் அப்டேட்களை மேற்கொள்ள முடியும். ஸோ மக்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் வருகின்ற ஜூன் 14 உங்களோட ஆதார் அட்டையில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க இலவசமாக. அதுக்கு மேலே இந்த வாய்ப்பை UIDAI ஏற்படுத்தி தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. இந்த அப்டேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.